நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மருந்து தயாரித்து அது நார்த் சைடெல்லாம் சேல்ஸ் பண்ணி ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு. ஒரு நிறைய குழந்தை இறந்துருச்சு. அதை வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னா, அந்த ஜஸ்ட்டு வந்து சளி ஃபீவர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்து அதை சாப்பிட்டு குழந்தை இறந்துச்சு. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுது அப்படிங்கிறது தெரியல. அதை நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அந்த மருந்து தயாரிக்கிறவங்களாம் ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டு தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிட்டாங்க. சரி, அதை பற்றி பேசி ஒரு யூஸும் கிடையாது. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைகளுக்கு ஜஸ்ட் ஒரு இரும்பல் வர்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் தொண்டை கரகரன்னு இருக்குது, சம்திங் ஏதோ ஸ்டார்டிங்கில் ஏதாவது சொல்லுமில்ல, பேசுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அந்த மாதிரி இருந்ததுன்னா வீட்டு வைத்தியம் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். வீட்டு வைத்தியம் ட்ரை பண்ணிவிட்டு க்யூர் ஆகலை அப்படின்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போங்க. எப்பவுமே வீட்டு வைத்தியம் ஸ்டார்டிங்லேயே செஞ்சிட்டிங்கன்னா க்யூர் ஆயிரும். கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, முட்டை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நல்லா ஃபீவர் அடிக்கு, நல்லா சளி பிடிச்சிருச்சு, அப்போ வந்து நம்ம வந்து வீட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தால் அது வந்து செட் ஆகாது. ஸோ ஸ்டார்டிங்லேயே செஞ்சிங்கன்னா அது க்யூர் ஆயிரும். பால் காய வச்சு மஞ்சத்தூள் போட்டு கொடுங்க, பெப்பர் போட்டு கொடுங்க. முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா முட்டையில் வந்து ஆம்லெட் போட்டு அதில் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்க. தேன் வந்து நல்லா கேட்குங்க. தேன் ப்ளஸ் வந்து இஞ்சி சாரும் நல்லா மிக்ஸ் பண்ணி கையிலே மிக்ஸ் பண்ணி அதை நாக்கில் வச்சு அப்படியே முழுங்க சொல்லிவிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே தேனில் சுக்கு மிளகு திப்புளி திருகடுகம்னு சொல்லுவாங்க, அந்த பொடி முடிஞ்சால் வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லா மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 50 கிராம் 50 கிராம் 50 கிராம், எவ்வளோ 5 கிராம் 5 கிராம் 5 கிராம் எப்படி போகிறீங்களோ மெஷர்மெண்ட் ஒரே அளவு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க, பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தேனில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அது நாக்கில் வச்சா சுறுசுறுன்னு போகுங்க. தொண்டை வலிக்கு அப்படி க்யூராக கேட்கும். காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம், அது 2 நாள் வந்து சாப்பிட்டிங்கன்னா தொண்டை வலி இரும்பல் எல்லாமே சரியாயிரும்.